இந்தியாவுக்கு ஒண்ணுன்னா நாங்க வருவோம். ஈரான் தூதர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ட்ரம்பே வியந்து பார்க்கும் வரலாற்று சிறப்புமிக்க நட்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஏற்பட்டுள்ள மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவுடன் உள்ள நட்பு குறித்து ஈரான் முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளது. எங்களது மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றும், இந்த கடினமான சூழ்நிலையில் இந்தியா எங்களுக்கு உதவி செய்து வருகிறது என்றும், நாங்களும் இந்தியாவுக்கு உதவுவோம் என இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது பத்தாலி கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ஈரான் தூதர் முகமது பத்தாலி, இந்தியா மற்றும் ஈரான் இடையே நீண்டகால நட்பு உறவு இருப்பதாக கூறினார். எங்களது மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய சரக்கு கப்பல்கள் விரைவில் பாதுகாப்பாக செல்ல அனுமதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது நடைபெறும் போரால் ஈரான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த சூழ்நிலையில் இந்தியா உதவி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். அதேபோல் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு ஈரான் நிச்சயம் உதவி செய்யும் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்கா உலக நாடுகளிடம் கெஞ்சுவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கிண்டலடித்துள்ளார். முன்பு இந்திய ராணுவ எண்ணெய் இறக்குமதியை குறைக்க அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. ஆனால் இப்போது இந்தியா உட்பட உலக நாடுகளை ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்க அமெரிக்கா வலியுறுத்துகிறது என்று கூறியுள்ளார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த இந்தியாவை மிரட்டுவதில் அமெரிக்கா பல மாதங்கள் செலவிட்டது. தற்போது ஈரானுடனான 2 வார போருக்கு பிறகு வெள்ளை மாளிகை ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குமாறு பிற நாடுகளை கெஞ்சுகிறது. ஈரான் மீதான போரை ஆதரிப்பதால் எதிர்காலத்தில் ரஷ்யாவுக்கு எதிராகவும் பிற நாடுகளை ஒருங்கிணைக்கலாம் என ஐரோப்பா நினைத்தது பரிதாபமாக முடிந்துவிட்டதாக அப்பாஸ் அராக்சி கேலி செய்துள்ளார்.